இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்ட்டான இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே அளவு சிகப்பரிசி, கம்பு, கருப்பு உளுந்து, கைக்குத்தல் அரிசி, இட்லி அரிசி இது எல்லாமே எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு இதை 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நான் 200 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நெய்யில் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட முந்திரி, திராட்சையும் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இது கூட நான் 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பணியாரக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க. இதில் நான் கொஞ்சமாக எள்ளையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே மாவை பாதி அளவுக்கு ஊற்றிடுங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் இது மேலே வரைக்கும் எலும்பி வந்துடும். இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக விடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வெந்ததும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாவில் நீங்கள் இட்லி தோசையும் செய்யலாம். இட்லி தோசை செய்கிறதா இருந்தால் ஆப்ப சோடா மாவு சேர்க்க வேண்டாம். பணியாரம் நமக்கு நல்லா உப்பலாக வேணுன்றதுக்காக நம்ம ஆப்ப சோடா மாவு சேர்க்குறோம். கார பணியாரம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாவை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த இனிப்பு பணியாரம், கார பணியாரத்தை செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.